பாண்டிய நாட்டிலே மிழலை என்னும் ஊரிலே அமைந்திருக்கின்றது பெருமிழலை என்ற தலைநகரம். இங்கே குறும்பர் மரபிலே அவதரித்தவர் பெருமிழலை குறும்பநாயனார். சிவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். நமச்சிவாய மந்திரத்தை மறவாமல் ஓதும் பண்பு கொண்டவர். சிவன் அடியவர்கள் எது கேட்டாலும் இல்லை எண்ணாது மறுக்காமல் வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர். இவர் திருவெண்ணெய்நல்லூரிலே சிவன் தடுத்தாட்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரின் மீது குரு பக்தி வைத்திருந்தார். அவரையே தம்முடைய குருவாக வரித்து ஒவ்வொரு நாளும் யோகம் பயின்றார். இதன் மூலமாக அவருக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றன. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்ற 8 வகையான சித்திகளும் இவருக்கு அத்துப்படியாயின. இவர் யோக சித்தியில் அமர்ந்து பார்த்த பொழுது ஒரு நாள் அவருக்கு தென்பட்டது. கொடுங்கோலூரிலே சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயம் வருமாறு சிவபெருமான் பணித்தார். இதனால் வெள்ளை யானை மூலம் ஏறி கைலாயம் செல்ல இருப்பதை அறிந்து கொண்ட பெருமிழலை குறும்பநாயனார் தம்முடைய குரு இல்லாமல் தம்மால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர் நிர்விகல்ப சமாதி நிலையிலே அமர்ந்து தம்முடைய குருவை வரவேற்க கைலாயத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் செல்வதற்கு முன்பு இவர் சமாதி நிலையிலே அமர்ந்து சென்றாராம். குரு மீது கொண்ட அளவு கடந்த பக்தி, சிவன் அடியார்களுக்கு ஆற்றிய தொண்டு, நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாமல் ஓதும் பண்பு, இதன் மூலமாக அவர் கைலாய பதம் அடைந்தார். யோக சித்தியிலே மிகவும் புகழ் பெற்றவர். 63 நாயன்மார்களிலே ருத்ர பசுபதி நாயனார், பெருமிழலை குறும்ப நாயனார், திருமூலர் இவர்கள் யோக சித்தி கைவர பெற்றவர்கள். குருவின் மீது கொண்ட அளவு கடந்த பிரியத்தின் காரணமாக இவர் கைலாய பதவி அடைந்தார். ஓம் நமச்சிவாய.